உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த 2025 பொது பலன்கள் என்னவா இருக்கும்? இந்த ஆண்டு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த 1ஆம் எண்ணை குறிக்கக்கூடியவன் செவ்வாய். இந்த ஆண்டும் புதிய வைரஸ் ஒன்று பரவும். ஒரு ஹெல்த் இஷ்யூ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இருக்கு. நிலையை பார்த்து போயிட்டு இருக்காரு சனி பகவான். அவர் மேஷத்தை தாண்டுகிற வரைக்கும் இன்னும் சில வருடங்கள் உலக அளவில் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். மேஷராசிக்காரங்கம்மா என்னைக்கும் சுறுசுறுப்புமா. மேஷராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய்னா ஒரு வேகம், ஒரு ஃபயர். ரிஷப ராசிக்காரங்கன்னு சொன்னீங்கனாலே கலைகளில் சிறந்து இருக்கிறவங்க ரிஷபராசி. மலர்ந்த முகம். மிதுனம்னு சொன்னாலேன்னா எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், பிறருக்கு உதவி செய்யறதுல வல்லவங்க. கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். அவங்க இப்ப அஷ்டமதி சனியில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. போன ஜென்மத்தில் நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் இப்போ சிம்மராசிக்காரர்களை காப்பாற்ற போகுது. இவங்க ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும். கன்னிராசிக்காரங்க அவங்க மட்டும் அந்த கல்யாணத்துக்குள்ள நல்லா பொருத்தம் பார்க்கணும். 7ல் சனி உட்கார்ந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு அர்த்தம். வணக்கம் சார். வணக்கம்மா. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீக நண்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வருஷம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப அமோகமாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். கண்டிப்பாக சார். இந்த 2024 நிறைய பேருக்கு நிறைய சக்ஸஸும் நடந்திருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸும் நடந்திருக்கும். அதாவது 2025 எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும், ராசி பலன்களுக்கான பலன்களையும் பார்ப்போம். முதல்ல பொது பலன்களாக பார்க்கலாம் சார். இந்த 2025 உடைய பொது பலன்கள் என்னவா இருக்கும்? அதாவதுமா 2025 அப்படின்னா அந்த எண்களை கூட்டி பாருங்களேன். 2 2 4 4 5 9. அப்போ இந்த 9ஆம் எண்ணில் ஒரு ஆண்டு வருதுன்னா அந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும், சந்தேகம் இல்லை. இந்த ஆண்டு என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த 1ஆம் எண்ணை குறிக்கக்கூடியவன் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்து வருஷம் ஆரம்பிக்குது. அவரோட துவக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் தான் பார்க்கணும். அப்படி இந்த கிரகம் நீச்சமாக இருக்குன்னு சொன்னால் செவ்வாய் தான் ஒரு மிகப்பெரிய விஷயங்களுக்கு, அதாவது ஒரு விபத்துக்களுக்கோ எல்லாத்துக்குமே அவன் தானே அதிபதி. அந்த செவ்வாயுடைய திரிகோணத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை மாதிரி இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு மழை நீர் வீணாக கடலில் போய் கலக்கிறது, இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பது என்று இயற்கையுடைய பாதிப்பு மனிதர்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் பொது பலனில் இருக்கும். இந்த வைரஸ் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தோம் பாருங்க. இந்த ஆண்டும் புதிய வைரஸ் ஒன்று பரவும், அதில் சந்தேகம் இல்லை. அப்படி தான் அமைப்பு இருக்கும். அப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இருக்குது, இயற்கை சீற்றங்களும் இருக்குதான் போகுது. இன்னும் சில ஆண்டுகள் அப்படி இருந்துக்கிட்டு தாமா இருக்கும். இந்த ஆண்டுன்னு இல்லை, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளே. இப்போ சனி பகவானுடைய அவர் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்க்குறோம். மகரத்தில் இருந்தார், இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்படி அடுத்து மார்ச் மாதத்துக்கு மேலே அவர் மீனத்துக்கு போகிறாரு. அப்புறம் மேஷத்தில் நீச்சமாவார். அவர் நீச்ச நிலையை பார்த்து போயிட்டுருக்காரு சனி பகவான். அப்படி போகிறாருன்னு சொன்னால் அவர் மேஷத்தை தாண்டுகிற வரைக்கும் இன்னும் சில வருடங்கள் உலக அளவில் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதோடு மக்கள் வாழ பழகிடுவோம். முதல் முறை பிரச்சனை வந்துச்சுன்னா அது பிரச்சனைன்னு சொல்லுவீங்க, அடுத்தடுத்து அதே பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதனால அந்த இயற்கை சீற்றங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மடியக்கூடிய தன்மைகள் அதனும் இருக்கத்தான் செய்யும். எது எப்படி இருந்தாலும் சரி, 9ஆம் எண் அப்படிங்கிற ஒரு எண்ணில் ஒரு ஆண்டு பிறக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஆண்டு பல நன்மைகளையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் செய்யும். கண்டிப்பாக சார். பொது பலன்களை பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்கான ராசி பலன்களை இந்த வருடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணிச்சு கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும்? மேஷராசிக்காரங்கம்மா என்னைக்கும் சுறுசுறுப்புமா. மேஷராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய்னா ஒரு வேகம், ஒரு ஃபயர் இல்லைங்களா, நெருப்பு கிரகம் பாருங்க. அப்போ எப்போவுமே ஒரு விறுவிறுப்பாக இருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா, அவன் வருஷம் துவங்கும் போது
அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். ஓ. அப்போ குரு பகவான் உட்கார்ந்துருக்காருன்னு எடுத்துக்கிடுவோமே, அப்போ நல்ல தனப்புழக்கம் இருக்கும். இப்போ ஜாதகத்திலேயே குரு வக்கரமாக ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு வைங்க, இந்த 2025 இவர் வாழ்க்கையில் வரம் தரும் வருஷம்னு அர்த்தம். டாப் கியரில் தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் சாதிச்சிருவார். அப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 4ல் செவ்வாய் நீச்சம், அவர் தான் ராசிக்கு அதிபதி. அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும், அது முக்கியம். அதுக்கு போக நீங்கள் பாருங்கள், பாக்கிய ஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் உட்காந்துருச்சு, சூரியனும் சந்திரனும். இந்த சூரியன் சந்திரனுக்கு பேர் ஒளி கிரகங்கள்னு பேர். அது பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருச்சுன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அப்போ உங்கள் குடும்பத்து பெரியவங்க ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிற வருஷமா 2025. இதனால பிள்ளைகளுக்கு கல்யாணமாக நல்லபடியாக கூடி வரும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக இந்த ஆண்டு மேஷராசிக்காரங்களுக்கு கிடைச்சிரும். ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். மார்ச் மாதத்துக்கு மேலே 7.5 சனி வருது. அதுக்கு மேலே மார்ச் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பயிற்சி. அப்போது இந்த ஆண்டில் வந்து கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு போகிறாரு. 7.5 சனி வருது. 7.5 சனி வருதுன்னா எல்லாருக்கும் பயம்னு கிடையாது. ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரா அதை பார்க்கணும். மேஷ லக்னத்துக்காரங்களாகவே இருக்காங்க, ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்காரா அவங்களுக்கு மட்டும்தான் 7.5 சனி பாதிக்கும். ஜாதகத்திலேயே ஒருத்தருக்கு மேஷ லக்னத்துக்காரருக்கு சூரியன் நல்லா இருக்காருவீங்க, அப்போ பாதிப்பு தராது இல்லை 7.5 சனி. அதனால சனி அப்படி பயிற்சி அடைவதனால் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையே கிடைக்காத ஒரு ஆளுக்கு நல்ல வேலை கிடைச்சு ஃபாரின் போறாருன்னா சூப்பர் தானே, அப்படி நல்லா இருக்குமா? கண்டிப்பா சார். பிஸ்னஸ் பண்றவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். புதுசா ஒரு ஆள் வருவான், நம்ம கூட்டாளியா இருந்து பிஸ்னஸ் பண்ணுவோம்பாங்க, ஏமாந்துடக்கூடாது. நான் அரிசியை கொண்டு வரேன், நீ உமியை கொண்டு வா, 2 பேரும் கலந்து ஊதி ஊதி திம்போம் சொன்னால் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கவனமாக இருந்துக்கணும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடணும். அப்படி கவனம் செலுத்தினாலும் போகிறோம். அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 2025 மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல வருஷமா. இவங்க என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில், ஏழை தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்க, வண்டி ஓட்டக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். உதவி செய்தால் இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டாக இருக்குமா? கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள். கண்டிப்பா. இதை தொடர்ந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? ரிஷபராசிக்காரங்கன்னு சொன்னீங்கனாலே கலைகளில் சிறந்து இருக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க. மலர்ந்த முகம், ஒரு வாழ்க்கையில் உயரணுங்கிற எண்ணம் இது உடைய ஆட்கள். இவங்களுக்கு பாருங்க, ராசியிலேயே உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வீடு பாருங்க, இது ரிஷபராசிங்கிறது. சுக்கிரன் தான் காசு பணம் துட்டு தரக்கூடியவர். அந்த காசு பணம் தரக்கூடிய வீட்டில் இப்போ குரு உட்கார்ந்துருக்காரு. குரு பெரிய அளவுக்கு காசு பணம் தரக்கூடியவர். அவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன வரப்போகுது, நல்ல காசு பணம் பெருகக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. கொஞ்சம் பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதில் ஒரு ரோசம் வரும், என் பையன் சொல்கிறபடி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம். ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண்டு வந்து 3 பயிற்சி முக்கியமான பயிற்சிமா. ஒன்று சனி பயிற்சி, அது மார்ச் 29ஆம் தேதி. மே மாதம் ஒரு பயிற்சி இருக்குது, அது குரு பயிற்சி மே 14. மே 18 ராகு கேது பயிற்சி இருக்குது. சரிங்களா? இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுது, மே 14ஆம் தேதி ரிஷபராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்துக்கு குரு போகிறார். போன பிறகு பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது. நிறைய ரிஷபராசிக்காரங்க இப்போ சொந்த வீடு கட்டுவாங்க. மூதாதையர்கள் சொத்து இருக்கும், அப்பா வாங்கி போட சொத்து, தாத்தா வாங்கி போட சொத்து, அதெல்லாம் விற்பாங்க, நல்ல விலைக்கு போகும். போய்கிட்டு அடுத்து ஒரு சொத்து வாங்க போகிறாங்க, நல்ல முக்கியமான இடத்துல ஒரு சொத்து வாங்க போகிறாங்க, அது அவங்களுடைய அந்தஸ்தை கூட்டப்போகுது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி என்னைக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கோ, அந்த சுக்கிரன் வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும், சனி சுக்கிரன் சேர்க்கை, வேலையில் பிரச்சனை இருக்குமா. மார்ச் மாதத்துக்கு பிறகு வேலை பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த இப்போ வேலையில் பிரச்சனையை சந்தித்தவங்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி சுக்கிரன் சேர்க்கைங்கிறது செல்வ செழிப்பு கொடுக்கும். அடுத்து அமைகிற வேலை இவங்களுக்கு வந்து நல்ல காசு பணம் தரக்கூடிய நல்ல வேலையாக இருக்கும். நிறைய பேர் வந்து கலப்பு திருமணம் பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷத்தில். ஸோ ரொம்ப நல்ல வருஷம்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதன் பார்க்குறாரு ராசியை. அப்போ என்ன ஆகுதுன்னா, படிப்பு மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது, வெளிநாடு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் 2025. இவங்க என்ன பண்ணணும்,
மருதமலை முருகனை கும்பிடணும். மருதமலை முருகனை கும்பிட்டுட்டாருன்னா மருதமலை மாமனியே முருகையாங்கிறோமே, அந்த முருகனை கும்பிட்டுட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குமா. 2025 பேர் சொல்கிற வருஷமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ரிஷபராசியை தொடர்ந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும்? மிதுனம்னு சொன்னாலேன்னா எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், பிறருக்கு உதவி செய்கிறதுல வல்லவங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இயர் 2025. என்ன காரணம் பாருங்க, இவங்க இந்த ஆண்டுக்கு முக்கியமான கிரகம் செவ்வாயின்னு சொல்கிறேன், 9ஆம் எண்ணு. அந்த செவ்வாய் இவங்களுக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஆண்டு புதிய சொத்து வாங்குகிற யோகம் கூடி வருது. சகோதர உறவுகளில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. சனி பகவான் 10க்கு போறாரு, தர்மாதிபதி கர்மஸ்தானத்துக்கு போறாரு. கர்மாதிபதி குரு இந்த ஆண்டு இவங்க ராசிக்கு வராரு. அப்போ நல்ல பணம் கொழிக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலையில் என்னென்ன பிரச்சனைகளை மிதுன ராசிக்காரங்க சந்திச்சாங்களோ அதுலேருந்து மீண்டு வர போகிறாங்கம்மா. நல்ல வேலை, சூப்பர் வேலை, நல்ல கை நிறைய காசு, அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும்ல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுமே. அதிக கோபப்பட்டுருவாங்க, உறவுகளில் பாதிப்பு வரும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். தாய் தகப்பனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு காலம். அதுமாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கூடி வருது. பிஸ்னஸில் ஒரு கடன் வாங்கி பெரிய அளவுக்கு ஆளாயிடுவாங்க. இவங்க கேட்குற கடன் இந்த ஆண்டு கிடைக்கும். ஒரு பேங்க் லோனே கேட்குறாங்க, அதெல்லாம் கிடைக்கும். கிடைச்சி பிஸ்னஸில் பெரிய ஆளாயிடுவாங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேறி வருவாங்கம்மா. மிதுன ராசி இருக்கிற ராசிகளில் ஒரு நல்ல முன்னேற போகிற நல்ல ராசியாக 2025 இருக்க போகுதுமா. இவங்க என்ன பண்ணணும்? குருவாயூரப்பனை கும்பிடணும். குருவாயூரப்பன் வழிபாடு மிதுன ராசிக்காரங்களை எப்போவுமே வாழ்க்கையில் உயர்த்தி விட்டுருந்தேன். அப்படி சூப்பர் வழிபாடு அது செய்யணும். கண்டிப்பாக சார். மிதுன ராசியை தொடர்ந்து கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப்மா, நல்ல ரிலீஃப். அவங்க இப்போ அஷ்டமதி சனியில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடகராசிக்காரங்க இப்போ அஷ்டமதி சனியில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அஷ்டமதி சனி விலக போகுதுமா. விடுதலை விடுதலைன்னு அவங்க சொல்லிக்கலாம். சனி 9ஆம் இடத்தை பார்த்து போறான்ல, அப்படி போன பிறகு வெளிநாட்டு வேலைக்கு கனவா இருப்பாங்க பல கடகராசிக்காரங்க. இப்போ வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரனுடைய அனுகூலம், 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை, புருஷன் முன்னாடி உறவுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்கிடணும். அதில் அப்பப்போ ஒரு மோதல் இருந்துக்கிட்டு இருக்கும், அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். ஆனால் யாருக்கும் ஷியூரிட்டி போடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இதில் தான் 2025 இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். வருஷம் துவங்கும் போதே 3ல் கேது. யாருக்காகவும் கையெழுத்து போடுறது, அது மாதிரி சமூக வலைத்தளங்களில் இஷ்டத்துக்கு கருத்தை பதிவு பண்ணுறது, அதிலெல்லாம் சில சிக்கல் கடகராசிக்காரங்களுக்கு வந்துடும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் இந்த வருஷம். பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு இவங்க சக்ஸஸ் ஆக போகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அப்படின்லாம் இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் காத்திருக்குமா. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயரை கும்பிட கும்பிட பெரிய ஒரு வெற்றிகளை இந்த ஆண்டு நினைத்த காரியங்களில் இவங்க பெற போகிறாங்க. கடகராசியை தொடர்ந்து சிம்ம ராசிக்காரர்கள் இந்த 2025 எப்படிப்பட்ட ஒரு வருடமாக அமைய போகுது? சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிபதியான கிரகம் சூரியன்மா. இந்த சூரிய பகவான் எப்போவுமே 5ஆம் இடத்துல இருந்து தான் புது வருஷம் இவங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு என்ன பண்ணுதுன்னா சந்திரனும் சேர்ந்துக்கிடுறாரு. அப்போ 2 ஒளி கிரகத்துடைய ஒரு அமைப்பு இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிடைக்குது. போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் இப்போ காப்பாற்றும். நீங்கள் பேங்கில் ஒரு எஃப்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு அவசர தேவைக்கு உங்களுக்கு உதவுது பாருங்க. அந்த மாதிரி போன ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் இப்போது சிம்மராசிக்காரங்களை காப்பாற்ற போகுது. இவங்க ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படணும். மே மாதம் கேது பகவான் ராசிக்கு வந்துடுவார், 7க்கு ராகு போயிடுவார். அப்போ ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகம் வரணும். ஃபாரின் போகிற முயற்சிகள் வெற்றி பெறும். பல சிம்மராசிக்காரங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் வெளிநாடு போகிறேன்பாங்க. பிள்ளைங்க வெளிநாடு போனால் தாய் தகப்பண்ண சில பேர் இடங்களில் மறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த தடவை போய் தீர போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் உறுதியாக இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி பழைய சொத்துக்களை விற்பாங்க, மூதாதையர் சொத்துக்களை விற்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருச்சு பாக்கிய ஸ்தானத்தில், 4க்கு பாக்கிய ஸ்தானத்தில். அப்போ போயிடுச்சுன்னா இவங்களுக்கு நல்ல சொத்து சுகம் சேரப்போகுது.
பழைய வீட்டை விற்க போகிறாங்க, மூதாதையர் வீட்டை விற்க போகிறாங்க, புது சொத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். 7ல் சனி சுக்கிரன். இந்த சனி சுக்கிரன் வாழ்க்கையுடைய செல்வ வசதியை பிரிக்கிறோம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இவர்களுடைய வீட்டில் லைஃப் பார்ட்னருக்கு, குறிப்பாக மனைவிக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு கருத்து மாறுபாடு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் பார்த்து சூதானமாக சரி பண்ணி விட்டுறணும். சரி பண்ணி விட்டுட்டாங்கன்னா இந்த ஆண்டு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உள்நாட்டு பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி வரப்போகுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹையர் எஜுகேஷன் நல்லபடியாக கிளிக் ஆகும். நிறைய பேருக்கு மெடிக்கல் நீட் பாஸ் பண்ணி மெடிக்கல் கிடைக்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு கைகூடி வருதுமா. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குணசீலம் பெருமாள். குணசீலம் பெருமாளை இவங்க போய் வழிபட்டுட்டு வராங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்மராசியை தொடர்ந்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும் சார்? கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போவே பாருங்களேன், 6ல் சனி, 9ல் குரு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பலருக்கு என்ன கிடைக்கணும், ஏதோ ஒரு மனசில் ஒரு வருத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆக போகுது, இவங்களுக்கு இந்த வருஷத்தில் வரப்போகிற சனி பயிற்சி 7ஆம் இடத்துக்கு சனி வராரு. 7ஆம் இடத்துக்கு சனி வராருன உடனே பலருக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்க கன்னிராசிக்காரங்க, அவங்க மட்டும் அந்த கல்யாணத்துக்குள்ள நல்லா பொருத்தம் பார்க்கணும். 7ல் சனி உட்காந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பொருத்தம் பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவியுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடக்கணும், மனைவியாக இருந்தாலும் கணவனுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடக்கணும் கன்னிராசிக்காரங்க. இல்லைன்னா 7ல் சனி வரும்போது கருத்து மாறுபாடாக கொடுக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் போயிட்டு வருவாங்க, இப்போது அந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6க்கு வந்துடுறார், கேது 12க்கு போயிடுறாரு. அப்போ செல்வ செழிப்பு மகாலட்சுமி யோகம்னு அர்த்தம். 2025ஆம் ஆண்டு மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக அவங்களுக்கு இருக்குமா. ராசிக்கு அதிபதி புதன் 3ஆம் இடத்துல உட்காந்து வருஷம் துவங்குதுமா. நிறைய பயணங்கள் இருக்கும், வெற்றிகரமாக இருக்க போது. அதுமாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. புதுசாக ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதுமா. கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளையாரை கும்பிடணும். ஈச்சனாரி அப்படின்னு இருக்கு பாருங்க, ஈச்சனாரி விநாயகரை கும்பிட்டால் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுமா. கன்னிராசிக்காரர்களை தொடர்ந்து துலாம் ராசி நேயர்கள், இவங்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? இருக்கிற ராசியிலேயே டாப் டக்கர் ராசி துலா ராசி 2025ல. இது எப்படின்னு பாருங்களேன், இந்த ஆண்டில் அந்த சுக்கிர பகவான் இருக்கார் பாருங்க, 5ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வருஷம் ஆரம்பிக்குது. ஏன் சுக்கிரனை சொல்கிறோம், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், இவங்களுக்கு யோகாதிபதி சனி, இவங்க 2 பேரும் கூட்டணி வருஷம் பிறக்கும் போது. அப்படின்னா செல்வ செழிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை படிப்பாங்க, அந்த யோகம் கூடி வருது. இது வரைக்கும் காதல் உணர்வுகள் தோன்றாதவங்களுக்கு இப்போ தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதில் சக்ஸஸ் ஆகும். கல்யாணத்துக்கு லவ் மேரேஜ் நடக்கும், அதெல்லாம் துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ ரகசியமாக போய்கிட்டு இருக்கோம், அப்போ வெளிப்படையாக பேசுவாங்க. அப்படி கல்யாண விஷயம் கூடி வருது. பேச்சில் 2ஆவது ஸ்தானத்தில் புதன், அது என்ன ஆகுதுன்னா ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. இவங்களுடைய 3ஆவது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூரியனை 11ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஆஃபீஸில் ப்ரமோஷன், இது எல்லாமே கிடைக்க போகுதுமா. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு மே மாதம், நல்ல குழந்தை பாக்கியம் வந்துடும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், செல்வ வசதி பெருகும், சமுதாயத்தில் இவங்க மதிப்பு மரியாதை கூட போகுது. அப்போ அற்புதமான வருஷம் இல்லை, நினைச்ச காரியமெல்லாம் கை விடுதே. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும், இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு அப்படிங்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆண்டு, அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டு. அப்படி எல்லா வகையிலும் யோகம் பெருகுது, ஒரு நல்ல வருஷமாக அது இருக்க போகுது. அப்போ இந்த 2025ல் இந்த செவ்வாய், வருஷத்திற்குரிய அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல துளாராசிக்காரர்களுக்கு வருதுமா. அப்போது ரொம்ப நல்ல வருஷம். இவங்க யாரை வழிபடணும் அப்படின்னா, ராஜ மாதங்கியை வழிபட வேண்டும். வழிபட்டால் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த ஆண்டு கிடைக்குமா. கண்டிப்பா சார். துலாம் ராசியை தொடர்ந்து விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? விருச்சிக ராசின்னு சொன்னீங்கனாலே காலபுருஷனுக்கு 8வது ராசி அப்படின்னு பேசுகிறோம். அது ஒரு புதையல் ராசின்னு பேர். பல விஷயங்களை தனக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க, ரொம்ப ரகசியமாக உள்ளே வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, யாரை கண்டும் அச்சம் கிடையாது அவங்களுக்கு, அப்படிப்பட்ட ராசி. இப்போ என்ன ஆகுது,
ராசியில புதன் பகவான் உட்கார்ந்துட்டு வருஷம் துவங்குது. லாபாதிபதி புதன். விருச்சிக ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி காத்திருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, புதன் உட்கார்ந்துட்டார் அப்படின்னாலே வாழ்க்கையை எதிரியுமே அப்படி லைட்டாக எடுத்துக்கிடுவீங்க, அப்படி ஜாலியாக எடுத்துக்கிடுவீங்க, புதுமை பண்ணணும்னு நினைப்பீங்க, நகைச்சுவையாக எடுத்துக்கிடுவீங்க. அதுக்கெல்லாம் புதன் தான் அதிபதி. அந்த புதன் உட்காருவது இந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சியாக கொண்டு போகும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க. மூதாதையர் சொத்து வரலை, எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டாரு, என் பங்காளி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ இந்த பிரச்சனை தீரும். மூதாதையர் சொத்துக்கள் வந்து சேரும். லாபாதிபதி புதன் வந்து உட்கார்ந்துட்டதுனால படிப்பிலையும் பெரிய லாபம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இந்த ஆண்டு இந்த விருச்சிக ராசியிலேருந்து அப்படி உதயமாவாங்க. குணச்சித்திர வேஷம் ஏற்று நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெரிய வெற்றி வரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும், இவங்களுக்கு வந்து சந்திர பகவான் தர்மாதிபதி, சூரிய பகவான் வந்து கர்மாதிபதி. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் தனஸ்தானத்தில் வருதுனால மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம். இது நாள் வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பிள்ளைங்க இப்போ கல்யாணம் பண்ணுறேம்பாங்க. அப்போ எல்லாமே நல்ல விஷயம்மா. அந்த 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு பாருங்க, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ கூடி வருது. புதுசாக வாகனம் வாங்குகிற யோகம். பொதுவாக 4ஆம் இடத்துக்கு தொடர்புடைய கிரகங்கள் சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த கிரகங்களை சனி சுக்கிரன் தொடர்பு இப்போ வந்துருச்சு உங்களுக்கு வருஷம் பிறக்கும்போது. அப்போ புதுசாக வாகனம் வாங்குகிற யோகம், வீடு வாங்குகிற யோகம், இப்படி நிறைய யோகங்கள். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிராக்டர் வாங்க வாங்குகிற யோகம், இப்படி எல்லாமே கூடி வருமா. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ வாடகை கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாடகைக்கு எடுத்து இப்போ சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் யோகம் நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்கு 2025 அற்புதமான ஆண்டு தாம்மா. இவங்க ராசி அதிபதியே செவ்வாய். அப்போ நல்ல முன்னேற்றம் வரும். படிப்பில் தொடங்கி வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற்றம், ரொம்ப நல்லா இருப்பாங்க. சில ஆபத்துகளும் எதிரிகளால் தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது, அது மறுக்க முடியல, சமாளிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு நல்ல இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லையா, அந்த முருகனை போய் கும்பிடணும். கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்துருமா. கண்டிப்பா சார். விருச்சக ராசியை தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? தனுசு ராசின்னு சொன்னால் ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே கேட்குறீங்க நல்லா இருக்கீங்களா, பாக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். அது குறிக்கக்கூடிய இடமே இந்த 9ஆவது இடம் ஜாதகத்தில். அப்போது ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும், பாக்கியமாக இருக்கணும்னா 9ஆம் இடம் பேசுதுன்னு அர்த்தம். காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவது ஸ்தானம் தனுசு. அப்போ 9ஆம் இடத்துக்குரிய ராசிக்காரங்க இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறாங்கன்னா, சூரியன் உட்காந்துட்டாரு, சந்திரன் உட்காந்துட்டாரு. அப்போ பெரிய அளவுக்கு ஒளிமயமான கிரகம். ஒளி கிரகங்கள் 2 ராசியில் உட்காந்துக்கிட்டு வருஷம் துவங்குதா, வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க போகுது. அது ஒரு விஷயம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். அவர் 7ஆம் இடத்துக்கு போக போகிறார் மே மாதம். போன பிறகு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய தடை இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த தடையெல்லாம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மாறிடும். படிப்பு, நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம் வந்துடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன பலருக்கு இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வரப்போகுது. அவங்க விரும்பின திருமணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. மனசில் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களோட கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உட்காந்துருக்கு. எதில் கவனமாக இருந்துக்கணும்யா, கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். வாகன விபத்துக்களை காட்டுது வருஷம், கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பார்த்து போய்கிட்டாங்கன்னா போதும். நிறைய பேருக்கு எதிர்பார்க்குற வேலை மாற்றம் ஏற்படும். அப்போது வருஷம் நல்லா இருக்குது. அந்த புதன் பகவான் 12 இருக்கிறதுனால இவங்க வேற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி படிப்பில் ஒன்றுலேருந்து இன்னொரு படிப்பு எடுத்து படிக்க நினைப்பாங்க. நல்ல முன்னேறி நல்லா இருப்பாங்கம்மா. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் அதிகம் கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணா, கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடணும். தனுசு ராசி தான் மகாபாரதத்தை குறிக்கக்கூடிய ராசி, மகாபாரத போர்க்களத்தையே குறிக்கக்கூடிய ராசி. மகாபாரதம் சொன்னாலே கிருஷ்ணருடைய ஞாபகம் நமக்கு வரணும். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டால் அவரே உங்களை வழி நடத்துவார். இந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கண்டிப்பா சார். தனுசு ராசியை தொடர்ந்து மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கும்? வருஷம் பிறக்கும் போதே நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய குரு பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லைங்களா. அப்போ அவர் பார்க்குறாருங்கும்போது நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. செல்வ செழிப்பு காத்திருக்கு. இவங்களுக்கு பாருங்க 2வது ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும். மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல சனியோட ராசி அதிபதியோடு சேர்ந்துட்டாரு. காசு பணம் புரளும், நல்ல பெரிய அளவுக்கு பணம் ஈட்ட போகிறாங்க. அப்படிப்பட்ட காலமாக இருக்கும். லாபத்தில் புதன் உட்காந்துருக்காரு. பிஸ்னஸில் பெரிய லாபம் உண்டு. ஆனால் சில பேர் கூட இருந்தே குழி பறிப்பான். கூட இருந்து குழி பறிக்க ஆள் தேவைன்னா பாருங்க, அவர் கூட இருந்தே குழி பறிப்பான். நல்லவ மாதிரி இருந்துக்கிட்டே
ஒரு நல்ல நண்பன் நம்பிக்கிட்டு இருப்பாங்க மகர ராசிக்காரங்க, அவங்க தான் முதுகில் குத்த போகிறான் இந்த ஆண்டு. அப்போ நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருந்துடணும் அவங்க. அதேமாதிரி திருமண உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 7ல் செவ்வாய் நீச்சம், கணவருடைய உடல்நலம், அவருடைய வாழ்க்கை, இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. வியாபாரம் நல்லா இருக்குது, பெண்கள் நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஆண்டு சூப்பராக இருக்குமா. அப்போ இந்த ஆண்டில் இவங்க யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்ட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மகர ராசியை தொடர்ந்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? கும்பராசிக்காரங்களுக்குமா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறாங்கம்மா. இவங்க 7.5 சனியில ஜென்ம சனியிலேருந்து தப்பிக்கிறாங்கிறாங்களே, பெரிய சூப்பரான விஷயம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஜென்ம சனி விலக போகுது. அது விலகிருச்சுன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். ராசியில் இவங்க யோகாதிபதி சுக்கிரனும் சனியும் சேர்த்து வருஷ துவக்கத்தில் இருக்காங்க. இத்தனை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் கழித்துன்னு கூட எடுங்களேன், ஒரு மிகப்பெரிய செல்வ வசதியை கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பெற போகிறாங்க. மிகப்பெரிய செல்வ வசதி காத்திருக்கு. கடன் தொல்லைகள் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கடன் தொல்லைகள். புதுசாக கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணும் இவங்க. அவங்க அந்த பேங்க் கூப்பிட்டு கொடுக்குது, இந்த பேங்க் கூப்பிட்டு கொடுக்குது, கேட்குறவங்கள்ட்டெல்லாம் சரிங்க கடன் வாங்கிக்கிறதே சொல்லக்கூடாது. அவங்க கொடுக்கத்தான் செய்வாங்க, நம்ம தானே பார்த்து வாங்கிக்கிடணும், அடைக்க முடியுமான்னு பார்க்கணுங்களே. அப்போ இந்த ஆண்டு இவங்க வந்து கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஒரு நல்ல செல்வ வசதி எப்படியும் பெருக போகுது. நிறைய பேருக்கு கலப்பு திருமணம் கூடி வரப்போகுது. அது மாதிரி ஃபினான்ஷியலாக பெரிய முன்னேற்றங்கள் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குமா. இவங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். வருஷம் துவங்கும் போது 4ல் குரு வக்கரம், அப்போ கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா அது போதும். தாய் தகப்பனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க பிள்ளைங்க 5ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு மே மாதம், அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெற போகிற நல்ல வருஷம்தாமா. அப்போ இந்த வருஷத்தில் அவங்க யாரை வழிபட்டால் நல்லா இருக்கும்னா, பெரம்பலூர் பக்கத்தில் சிறுவாச்சூர் ஊர் இருக்குமா, அங்கே இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மன், அந்த மதுரகாளி அம்மனை வழிபட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கு. கும்பராசி நேயர்களை தொடர்ந்து கடைசி ராசியான மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? மீன ராசிக்காரங்க பொறுமையானவங்கம்மா. எதையும் பேசும்போது பொறுமையாக பேசுவாங்க, பேசுறதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவங்க மீனராசிக்காரங்க அப்படின்னு தன்மையான ஆட்கள். இப்போ பாருங்க, இவங்களுக்கு இந்த சனி பகவான் வரைக்கும் 12ல் உட்காந்துக்கிட்டு படுத்திக்கிட்டு இருக்காருமா. இப்போ ஒரு ராசிக்குள்ளே வராரு, ஏற்கனவே 12ல் இருக்கும்போது படிச்ச நாளாச்சே, ராசிக்குள்ளே வரப்போறாரு, என்ன ஆக போதோன்னு பல பேர் கேட்குறாங்க. டெய்லி ஒரு 10 பேராவது ஆன்லைனில் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க மீனராசிக்காரங்க, என்ன சார் ஆக போகுதுங்கிறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. மீனராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சனி பகவான். அப்போ இவர் ராசிக்குள்ள நுழையும் போது நிறைய லாபத்தை கொடுப்பார். நேற்று வரைக்கும் வேலையில் பிரச்சனையா, இன்னைக்கு வேலையை தூக்கி போட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. இல்லை ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்போ ப்ரொமோஷன் இருக்கும், கூடவே ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு ராசியில் வந்து ராகு உட்காந்துருக்காரு, 7ல் கேது இருக்குது, இது விலக போகுது. 12க்கு ராகு போயிடுறாரு. அப்போ இவங்களுக்கு அப்படி போன பிறகு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் இருக்கத்தான் போகுது, ஒரு பிரச்சனை இல்லை. ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ விஷயங்கள் கைகூடி வருது. இதுக்கு பெரிய யோகம். செவ்வாய் வந்து தனஸ்தானாதிபதி செவ்வாய் 5ல் உட்கார்ந்தார். ஒரு பணபர ஸ்தானாதிபதி இன்னொரு பணபர ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா வீடு கட்டி யோகம் உண்டாகும், செல்வ செழிப்பு பெருகும், சொத்து சுகம் பெருகும். அந்த யோகம் உங்களுக்கு வந்துடுது இல்லை. அப்போ 2025 சூப்பர். வருஷத்துடைய அதிபதி கூட்டுத்தொகையுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ல் உட்காந்துட்டாரு. இறைவனுடைய அருள் கிடைக்குது, சாமியுடைய அருளை துணையே கிடைக்கும் போதுமா, வேற யாருடைய துணை வேணும்? சூப்பராக இருக்கும். 9ல் உட்கார்ந்த புதன் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கொடுப்பாரு. நிறைய மீனராசி மாணவர்கள் கடல் கடந்து சென்று படிப்பாங்க, அந்த யோகம் இருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து இடமாற்றங்கள் மாதிரி, அதாவது என்ன கேட்டிங்கன்னா வெளிநாடுகளில் சென்று ஷூட்டிங்கள் கலந்துக்கிறது, அந்த வாய்ப்புகள்லாம் கூடும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் அவங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும், அதில் சந்தேகம்லாம் இல்லை. அது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ இந்த 2025ங்கிறது நல்ல வருஷமாக இருக்குது. 3ஆம் இடத்துல குரு வக்கரம். காது மூக்கு தொண்டை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும், அதில் கவனமாக இருந்துட்டாங்கன்னா 2025 ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். ஜென்மச்சனியை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்கிட வேண்டாமா. இவங்க என்ன செய்யணும்? ராகவேந்திரனை கும்பிடணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய
நமதாம் காமதனவே அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நாளை தொடங்கினாங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக மீனராசிக்காரங்களுக்கு அமையுமா? கண்டிப்பாக சார். அதாவது நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேர்காணல் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வரக்கூடிய இந்த 2025 பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக எடுத்து சொல்லியிருந்தீங்க. இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.